நீங்கள் நிற்கிற இடத்துல டஃப்பான கேண்டிடேட் தானே போடுவாங்க எல்லா கட்சியுமே. உங்களை ஈஸியாக ஜெயிக்கணும்னு நினைக்க பவன் கல்யாண் 2 வாட்டி பைதவே உங்களுக்கு சொல்லணும். பவன் கல்யாண் 2 வாட்டி நின்று இருக்கார் தனியாக. 2 வாட்டி லாஸ் த எலெக்ஷன். அலைன்ஸில் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணணும். இந்த கூட இருக்கிற கூட்டம் ஃபேன்ஸ் கூட்டம். அந்த ஃபேன்ஸ் கூட்டத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு பண்ண தெரியாது. இட் லேக் அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸ் வரதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் தேசிய உங்களுடைய கட்சியில் நீங்கள் பொறுப்பு போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் கூட உங்களோட ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அந்த அந்த பேசிக் புரிதல் இல்லை. பேசிக்கு தேவையான அரசியலில் தேவையான அந்த பேசிக் புரிதல் கூட கிடையாது. அஜித்குமார் இஷ்யூவில் கஸ்டோடியல் டெத்தில் அஜித்குமாரை விட்டுட்டாங்க, விஜயை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவனுடைய பிரச்சனை என்ன நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் பார்த்துட்டீங்களா என்ன பேசுனாங்க? எங்கள் தலைவரையோ இஷ்யூவை பேசுங்கய்யா. இஷ்யூவை பேச தெரியல அந்த கட்சியில் யாருக்குமே. தலைவர் பேசிட்டார் அஜித்கா தலைவர் என்ன 3 நிமிஷம் ரீல் பேசியிருக்காரு, ரீல் விட்டுருக்காரு. கையில் பிடிச்சிருக்கிற சார், கையில் என்ன பிடிச்சிருக்கீங்க? சாரி வேண்டாம், உங்கள் சாரி வேண்டாம், 24 பேருக்கு சாரி கேளுன்றார். ஜோக்கர் மாதிரி பார்ப்பாங்க உங்களை. இல்லை பார்க்குறாங்க, அதான் உண்மை. பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இல்லை பார்க்குறாங்க, அதான். பட் நீங்கள் சாரி உங்கள் சாரி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு 24 பேருக்கு சாரி கேட்டு சாரி கேட்டால் உயிர் வந்துருமா? நீங்கள் கேட்க வேண்டியதுனே, சாரி கேட்டால் உயிர் வந்துருமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? அது கேள்வி. அப்போ உங்களுக்கு போராட்டமே நடத்த தெரியல. மாநாடு மட்டும் நடத்திடுவாங்க. இப்போ மதுரையில் ஒரு மாநாடுனா ஈஸி இல்லை. ப்ராம்ப்ட் வச்சு ஈஸியாக படிச்சிடலாம்ல. நம்ம ப்ராம்ப்ட் வச்சு படிச்சு மறந்துட்டேன். ஐயோ அந்த டைலாக் மறந்துட்டேன். எப்படி மறந்துட்டீங்க? எப்படி ஞாபகம் வந்து உங்களுக்கு? எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒன்று அரசியல் பண்ணுங்க, இல்லை படம் நடிங்க. 2 சைமல்டேனியஸாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அங்கே காட்டுவீங்க, அது இங்கே காட்டுவீங்க, குழம்பிடும். பனையூரில் இருந்து உங்களால் காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வர முடியாத நீங்கள் என்ன அரசியல்வாதின்னு நான் கேட்குறேன். விஜயை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது விட உங்களுக்கு வேறு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒர்க் உங்களுக்கு என்ன? காமராஜர் ஐயாவுக்கு மரியாதை செய்கிறத விட உங்களுக்கு என்ன முக்கியமான ஒர்க்கு? தலை போகிற காரியம் என்ன பாஸ்? புரியல பாஸ் எனக்கு. பழைய அமரா இருந்தால் வேறு மாதிரி பேசும், அது வேறு. பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை விட ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு கிடையவே கிடையாது. யூ ஹேவ் நோ ரோல், நோ ஜாப்.